ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்தியன் பைக் கேமில் ஹரர் மோட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதில் இப்போ புதுசாக நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதெல்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே போகலாம். நீங்கள் சேலஞ்ச் எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆப் ஏற்றணும். அது என்ன ஆப்புன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோரில் போய் ப்ளகின் ஒரு ஆப்பை ஏற்றணும். அது எப்படின்னு நான் காட்டித்தரேன். ப்ளே ஸ்டோரை இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் IBD 3D ப்ளகின்னு போட்டிங்கன்னா அது ஓப்பன் ஆகும் ஒரு இது. அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நிறைய அனிமல்ஸ் அதை மாதிரியெல்லாம் காட்டுது. இப்போ நம்ம எப்படி அதில் அந்த ஹாரர் மோட் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம சேலஞ்சு போய்க்கலாம். ஹாரர் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஏதாவது வெஹிக்கிள்ஸ்க்கு நம்பர் தெரியலனாலும் இந்த சீட்ஸ் கோட்ஸை கொடுத்தீங்கன்னா இதில் எப்படி நம்பர் எல்லாம் காட்டும். இது காரோட நம்பர்ஸ். இங்கே பைக்ஸுன்னு இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பைக்ஸுக்கு நம்பர்லாம் வரும். எல்லா பைக்கும் இருக்கும். இப்போ நம்ம இதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். வெஹிக்கிள்ஸ் எல்லாம் இதில் இருக்க நம்பரை நம்ம சீட் கோட்ஸை அடிக்கணும், அப்போது வரும். இப்போ நம்ம சேலஞ்சு மோட் எடுத்துக்கலாம். இப்போ நான் ஹரர் மோட் எடுக்கிறேன். ஃபஸ்ட் நீங்கள் அதை செலக்ட் பண்ணணும். நீங்கள் அந்த செலக்ட் பட்டனை கொடுத்தோன்னே கீழே இதில் எழுதியிருக்கு பாருங்கள், மோட் காப்பீட் நவ் ஓப்பன் இந்தியன் பைக் டிரைவிங் 3D கேம் அண்ட் கோ டு த இன்டர்நெட் பேஸ்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் இந்தியன் பைக் கேமை ஓப்பன் பண்ணணும். இந்தியன் பைக் கேமை ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளே கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணால் இன்டர்நெட் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு அதில் இங்கே ஒரு சர்ச் இது மாதிரி இருக்கும், இன்டர்நெட் ஆப்ஷன். அதை கொடுத்து பேஸ் கொடுக்கணும். ப்ளீஸ் வெயிட்னு காட்டும். அது வரை வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃபைலோடன்னு காட்டுறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபைலோடன்னு காட்டுது. இப்போ நம்ம என்ன பண்ணால் நம்ம கேமை விட்டு வெளியே போகணும். இந்த சைடில் ஒரு ஆரோ மார்க் இருக்குமே, அதை டச் பண்ணி வெளியே போகணும். இப்போ நம்ம போனோடனே ப்ளே காட்டுது. இப்போ நம்ம சேலஞ்சுக்குள்ளே போகலாம். போயிருந்தீங்கன்னா இங்கே ஹரர் மோடு காட்டும். நான் தெரியுதா இது? இப்போ நீங்கள் இது வேணாம்னு நீங்கள் ஹரர் மோடை டச் பண்ணி ஹரர் மோட் விளையாடி இருக்கலாம். அந்த ஹரர் மோட் நான் விளையாடி ஏற்கனவே நான் கேம் ப்ளே இது போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா நம்ம யூடியூப் சேனலில் பாருங்கள் ஹரர் மோடு. அது செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது இதை நம்ம எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு திருப்பியும் ப்ளகின் ஆப்புக்கு போய்க்கலாம். ப்ளகின் ஆப்பை ஓப்பன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அனிமல்ஸும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இப்போ உங்களுக்கு இதில் என்ன அனிமல்ஸ் வேணுமோ அந்த அனிமல்ஸை டச் பண்ணணும். அனிமல்ஸை டச் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு நான் காட்டினேல ஹாரர் மோட் எடுக்கிறது, அதை மாதிரி நீங்கள் உள்ளே போய் பேஸ்ட் பண்ணணும். அது நீங்கள் சும்மா பேஸ்ட் பண்ணிவிட்டு கேமுக்கு வெளியே போனீங்கன்னா வராது. பேஸ்ட் பண்ண பிறகு கேமுக்கு வெளியே நீங்கள் போகணும். வெளியே இப்போ நீங்கள் இப்போது இதில் ஒரு இது ஃபஸ்ட்டு ஒரு கொரில்லா மாதிரி ஒன்று இருக்குதா, ஏதோ டைனோசர் மாதிரி. அதுக்கு மேலே ஒரு நம்பர் எழுதியிருக்கோம். இங்கே பாருங்கள், இதில் சீட் 3ன்னு எழுதியிருக்குது மேலே. இப்போ உங்களுக்கு அந்த டைனோ வேணும்னா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்தியன் பைக் கேமுக்குள்ளே போய் நீங்கள் அந்த இன்டர்நெட்டில் போய் பேஸ்ட் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பேஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது பேஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அது ஃபைலோடன்னு காட்டும். கொஞ்சம் நேரத்தில் காட்டினோடனே நீங்கள் கேமுக்கு வெளியே வந்துடணும். வந்தப்பறம் சீட்ஸ் கோடு 3ன்னு அந்த கேமுக்குள்ளே அந்த ஃபோன் இருக்கும்ல, அதில் நீங்கள் நம்பர் கொடுப்பீங்கள்ல, கார் எடுக்கிறதுக்கு பைக் எடுக்கிறதுக்கு. அதை மாதிரி இந்த நம்பர் 3 கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு இது செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் 3 இதை கொடுத்தீங்கன்னா அந்த டைனோ வரும். அடுத்தது உங்களுக்கு அடுத்தது ஸ்னேக் மாதிரி ஒன்று இருக்குல்ல, இது வேணும்னா நீங்கள் திருப்பியும் அதில் செலக்ட் கொடுத்து அந்த இன்டர்நெட்டில் ஆப்ஷனில் போய் பேஸ் கொடுத்து நம்பர் 4 போடணும். அது மாதிரி இங்கே இருக்குது. அடுத்தது RGS மோடு. இதை நம்மன்னா காப்பி பண்ணணும். இதில் உங்களுக்கு இதுன்னா நிறைய இருக்கும். இதில் நிறைய மிஷன் மாதிரியெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் ஒன்று காப்பி கொடுத்தீங்கன்னா, காப்பி கொடுத்தப்பறம் நீங்கள் அந்த கேமுக்குள்ளே போகணும். காப்பி கொடுத்துட்டு கேமுக்குள்ளே போனீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இன்டர்நெட்டுக்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிட்டு கேமுக்கு வெளியே வரணும். வந்துட்டு உள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல அது வண்டி உங்களை கொண்டு விடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மிஷன் இருக்குது. மிஷன் 1லேருந்து மிஷன் 7 வரைக்கும் இருக்குது. இதுவும் நல்லா தான் இருக்கும்.
அடுத்து இப்போ நம்ம பிளேயர் மோட் பார்க்கலாம். இந்த பிளேயர்லேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அதை மாதிரி தான். உங்களுக்கு எது வேணுமோ அந்த இதில் இருக்க பிளேயரை நீங்கள் செலக்ட் பண்ணி கேம்குள்ளே போய் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பண்ணணும். இப்போ நம்ம இதில் எதை எடுத்துக்கலாம்? இன்னும் ஒரு ஜிராஃபி இருக்குல்ல, அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஜிராஃபியை கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி இந்தியன் பைக் கேமுக்குள்ளே போகலாம். இந்தியன் பைக் கேமுக்குள்ளே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ப்ளே கொடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை ஆன் பண்ணக்கு முன்னாடி நெட்டை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மோடு ஒர்க் ஆகும். ஓகே, நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். இன்டர்நெட்டை கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி நம்பர் ஓடும். இந்த நம்பர் முடிகிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இது 0 வரைக்கும் வரணும். அது வரை நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் இப்போ புதுசாக நிறைய அப்டேட் வந்துருக்கு. நைட் மோடெல்லாம் இப்போ முன்னாடி நீங்கள் 9 போட்டிங்கன்னா நைட் மோடு வரும். ஆனால் இப்போ வந்து நம்பர்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நான் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃபோனில் கால் கொடுத்து காலில் எடுத்து 99ன்னு டயல் பண்ணிக்கலாம். 99 டயல் பண்ணிங்கன்னா எல்லா இடமும் கொஞ்சம் ஃபாகியாக இருக்கும். பார்த்தா தெரியுது, அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்னோ மாதிரி இருக்குது. வெளியெல்லாம் கொஞ்சம் ஸ்னோ மாதிரி இருக்குது. திருப்பியும் நீங்கள் 99 கொடுத்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், திருப்பியும் 99 கொடுத்தீங்கன்னா மழை பெய்யும். அடுத்தது உங்களுக்கு திருப்பியும் நைட்டெல்லாம் வேணும்னா திருப்பியும் 99 கொடுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இடியெல்லாம் வரும். 99 கொடுத்தீங்கன்னா நைட் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த நைட்லேயே ரெயின் வேணும்னா திருப்பியும் 99 கொடுக்கணும். இது மாதிரி நீங்கள் 99 கொடுக்க அது மாறிட்டே இருக்கும். இப்போ நமக்கு நீங்கள் காலையில் ஆக்கணும்னா திருப்பியும் 99 கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 99 கொடுத்துட்டோம். காலையில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பைக்குக்கு சீஸ் கோட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த சூப்பர் பைக்ஸுக்கு சீட் கோட்ஸ் ஃபஸ்ட்டு கவாசகியில் பார்க்கலாம். கவாசகி நிஞ்சா H2R பார்க்கலாம். அதோட சீட் கோட் நம்பர் 3000. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3000. அடுத்து கவாசகி ZX-10R பார்க்கலாம். அது நம்பர் 400. அடுத்தது வேறு நம்ம பைக் பார்க்கலாம். ஹயபுசா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது 7000. வேறு அடுத்த பைக் கோஸ்ட் பைக் ஃப்ரெண்ட்ஸ். 555ன்னு போடணும். 5555ன்னு போடணும். கோஸ்ட் பைக் ஃப்ரெண்ட்ஸ். இது வேறு ஏதாவது பைக்கு மேலே பட்டுச்சுன்னா அந்த பைக்கு வெடிச்சிரும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெடிச்சிட்ருக்கு. இதை மாதிரி தான். இப்போ நம்ம இந்த பைக்கை எடுக்கலாம். நம்ம இதில் இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஆனால் இந்த பைக்கை நம்ம ஏதாவது வண்டியில் இடிச்சோன்னா அந்த பைக் ஃபயர் பற்றி வெடிச்சிடும். அடுத்தது நம்ம கார்லேயே தார் ஜீப்பெல்லாம் உண்டுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தார் ஜீப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் 9191 டைப் பண்ணிங்கன்னா இது கால் பண்ணிங்கன்னா இது சாதா தார் ஜீப் வரும். இதுக்கு கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எல்லா காருக்கும். அந்த கார் டோர் கிட்ட போய் நிற்கணும். அடுத்தது நீங்கள் ஃபோனை ஓப்பன் பண்ணி கேலரி இருக்கணும், அதை கொடுத்தீங்கன்னா இப்போது இந்த கலர் வருது. இப்போ நான் பிளாக் கலர் கொடுக்குறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பிளாக் கலரில் மாறிடுச்சு. இப்போ RGB கொடுக்குறேன், கலர் லைட் வரும். அடுத்த இதிலே மோடிஃபைட் தார் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த மோடிஃபைட் தாருக்கு 9090 பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மோடிஃபைடாக இருக்குது. இதுக்கும் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ணணும். அடுத்தது இப்போது என்ன கொஞ்சம் அப்டேட் விட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அதை போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காரை நம்ம எடுத்துப்போம். முன்னாடியெல்லாம் இந்த இந்தியன் பைக் கேமில் இந்த கார் மட்டும் தானே ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ நிறைய கார் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எல்லாம் ஓட்டுறோம்ல இந்த கார், இதை மாதிரியெல்லாம் புது கார் வருது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடியெல்லாம் இந்த காரெல்லாம் இந்தியன் பைக் கேமில் கிடையாது. நம்ம சீஸ் கோட்ஸ் போட்டு எடுக்கலாம், ஆனால் ரோட்டில் இது ஓடாது. அடுத்த ஏர்போர்ட்டையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏர்போர்ட்டில் எல்லாம் கிளாஸி லுக்காக இருக்குது. கிளாஸ் வச்சு எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ட்ரெயினும் புதுசாக மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரெயினை பார்க்கலாம்.
ட்ரெயினில் இப்போ புதுசாக ஒரு பழைய காலத்து ட்ரெயின் மாதிரி ஒன்று வந்திருக்கு. பின்னாடி அந்த கண்டெய்னர் மாதிரிலாம் வச்சு கொண்டு போவாங்களே, அதை மாதிரி ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. அதை நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஆனால் ட்ரெயின் நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், பழைய ட்ரெயினோட. ஆனால் அந்த ட்ரெயின் சில டைம் தான் கேமில் வருது, சில டைம் நம்மளால் அதை எடுக்கிறதுக்கு தனியாக இதெல்லாம் பண்ணணும். இங்கே இப்போ ட்ரெயின் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த ட்ரெயின் எப்படி பார்க்குறதுன்னு உங்களுக்கு காட்டி தரேன். அதுக்கு நம்ம கேமுக்கு வெளியே அந்த ஏரோ மார்க்கை தொட்டு ஃபஸ்ட்டு போகலாம். இப்போ இங்கே சேலஞ்சு போட்டிருக்கோம், அந்த சேலஞ்சை டச் பண்ணலாம். அடுத்தது இங்கே ஃபன் ட்ராக் இருக்கும், அந்த ஃபன் ட்ராக்கை கொடுப்போம். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கே வந்து நிற்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அங்கே இருந்து ஒரு ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் டைமில் அந்த ட்ரெயின் வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் தெரியுது, அது வந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னே ஒரு பர்சனை எடுத்தோம்ல, அதே நான் எப்படி பண்ணுறதுன்னு காட்டி தரேன். ஃபஸ்ட் இந்த ட்ரெயினை நம்ம பார்க்கலாம். இது புதுசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெயின். இங்கே பாருங்கள் முன்னாடி அந்த இது இருக்குது, கேஸ் டேங்கு. இதை நம்ம ஷூட் பண்ணால் இது வெடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், ராக்கெட் லான்ச்சர் எடுத்துக்கலாம். ஒன்று ஷூட் பண்ணாலே எல்லாம் சரவடி மாதிரி வெடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ட்ரெயின் கிட்ட வந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கன்னை உள்ளே வைக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன புது ட்ரெயின். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெயினுக்கு பின்னாடி போய் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி கண்டெய்னர்லாம் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி கண்டெய்னர் இருக்குது. இப்போ இந்த ட்ரெயினை நம்மளால் மூவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரெயினுக்குள்ளேயே நம்மளால் போக முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயினுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பழைய ட்ரெயினுக்குள்ளே நம்மளால் போக முடியும். இதுக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் சைடில். நம்ம இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகுது. இப்போ ஃப்ரெண்டில் போகுது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். கானெல்லாம் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். பிரேக் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இறங்கலாம். இந்த ட்ரெயினை நம்மளால் ரிமோட் மாதிரியே ஆப்ரேட் பண்ண முடியும். இங்கே ஃபோனை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் ஒரு இது மாதிரி இருக்கும், பட்டன், ஏதோ பட்டன் மாதிரி, அது மூவ் ஆகிற மாதிரி. அதை கொடுத்துட்டு இன்ஜின் கொடுக்கணும். இன்ஜின் கொடுத்துட்டு ஃபார்வேர்ட் கொடுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெயின் மூவ் ஆகுது, ஹார்ன் இருக்குது. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு இது எடுத்தோம்ல, ஒரு பெர்சன். அந்த பெர்சன் நம்ம எடுக்கலாம். அதுக்கு நம்ம இப்போ கேமுக்கு வெளியே போய்க்கலாம். கேமுக்கு வெளியே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம திருப்பி ப்ளே கொடுக்கலாம். இப்போ நம்ம அந்த பெர்சன் வருதான்னு எடுத்து பார்க்கலாம். ஃபோன் எடுத்துக்கலாம். இதில் பேஸ்ட் கொடுக்கலாம். ப்ளீஸ் வெயிட்னு காட்டுது. ஃபைலோடன்னு காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அது வருதான்னு நம்ம பார்க்கலாம். கேமுக்கு வெளியே போய்க்கலாம். இப்போ திருப்பியும் ப்ளே கொடுத்து உள்ளே வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது வரல. நம்ம இப்போ இதில் கொடுத்து பார்ப்போம். இது RGS2ல PM ஃபைன் கொடுக்கலாம். PM ஃபைன் கொடுத்து பார்க்கலாம். வருதான்னு தெரியல, வருமானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிளேயர் மோட் ஃபைன் இங்கே காட்டுது. இப்போ நம்ம திருப்பி கேமுக்கு வெளியே போய்க்கலாம். இப்போ நம்ம திருப்பியும் ப்ளே கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேமுக்குள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த பிளேயர் மோட் ஆக்டிவேட் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அது சில ஃபோனுக்கு தான் ஒர்க் ஆகும், இந்த ஃபோனுக்கு ஒர்க் ஆகலை. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், அது ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்.
இதிலே நம்ம இதை மாதிரி என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு கேம் ப்ளே பண்ணலாமா அதெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கோஸ்ட் கேம் ப்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கிராணி அது அந்த வீடியோ போடலாமான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.